Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல புரட்டாசி மாச ஸ்பெஷலா ஒரு சூப்பர் டேஸ்டியான சைவ நெத்திலி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இத செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைப்பூல ஒரு 1/4 அளவு உள்ள வாழைப்பூ மட்டும் எடுத்துர்க்கேன். அதாவது 1 கப் அளவு. இத வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சு மாதிரி இருக்குறதையும் மேல இருக்கிற நரம்பையும் எடுத்து வச்சிருக்கேன். அது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு கடலை மாவு, அதே 1/4 கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நார்மலான பஜ்ஜி மாவுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே நேரத்தில் தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவை அப்படியே இந்த மாவுள்ள விட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக வரும், மாவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை ஒன்றா சேர்த்துக்கலாம். உள்ளே போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. மீடியம் ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்து குழஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை 2 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போது தான் அந்த புளியோட பச்சை மணம் எல்லாம் நல்லா போகும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ சிப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே உள்ளே போட்டுட்டு லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டோன்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குழம்போட அந்த வாழைப்பூ நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க.